மணி ஈவினிங் சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. நாளைக்கு எங்கள் ஏரியாவில் ஷடவுன்னு சொன்னாங்க. அதனால் நைட்டே கொஞ்சம் பிரிண்ட் அவுட்டெல்லாம் எடுத்து வச்சா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, அதனால் கோயிலுக்கு வந்து போகணும். ஊருக்குள் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே அரிசியை மட்டும் தண்ணியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். மதியம் ஆஃபீஸ் டைம்லேருந்து சாப்பிட வரும் பொழுதே குழம்பும் ரசமும் செஞ்சு வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் சாப்பாடு மட்டும் வந்து அரைச்சி வச்சுட்டா போதும். சன்சிகாவுக்கு ஸ்கூல் லீவில் ஹிந்தி டியூஷன் ஒரு வாரம் மட்டும்தான் லீவ் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ ரெகுலராகவே ஈவினிங் வந்து ஹிந்தி டியூஷன் வந்து வச்சிடுறாங்க. அதனால் சன்சி ஹிந்தி டியூஷனுக்கு போயிட்டா. மற்ற குட்டி குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டேன். கோயிலுக்கு வர்றோம், ஊருக்குள்ளே வர்றோம்னாவே அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்தால் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி பூசை பண்ணாங்க. திருப்தியாக சாமியும் கும்பிட்டு அங்கேயே சக்கரை பொங்கல் சுண்டலும் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலேருந்து ஆஃபீஸ்லேயும் வேலை, வீட்லேயும் வேலை, கோயிலுக்கும் போயிட்டு வந்ததால் செம்ம டயர்டாக இருந்தது. தூங்கலான்னு பார்த்தா இந்த பாப்பா 2 பேரும் தூங்கவே விடலிங்க. என்னவோ இந்த கிளேவை வச்சுக்கிட்டு பொம்மை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சன்சி அக்ஷயாவும் ரொம்ப நேரம் பொம்மை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதில் யார் பண்ண பொம்மை வந்து நல்லா இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து அக்ஷயா வந்து கேட்க சொன்னால் அதனால் கேட்டிருக்கேன்.